2024 லோக்சபா தேர்தலுக்கான ஸ்கெட்யூலை இந்திய தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த தேர்தல் நடக்க போகுது. நார்மலாக இந்த எலெக்ஷனுக்கான வேட்பு மனு தாக்கல் அல்லது நாமினேஷன் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் 1 வீக். அதன்படி மார்ச் 20 மார்ச் 27 வரலும் வேட்பு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 28 இந்த மனுக்கள் எல்லாமே சரிபார்க்கப்படணும். மார்ச் 30 தான் இந்த மனுக்களை திரும்ப பெற கடைசி நாளுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அண்ட் இந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போது கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வேட்புமனு தாக்கலுக்கான ஃபார்ம். நான் இதை இந்திய தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்கான லிங்கை நான் கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்மை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இல்லைனா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கான ரிட்டர்னிங் ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது இந்திய தேர்தல் ஆணையம். அவங்க கிட்ட தான் அந்த தொகுதிக்கான எலெக்ஷன் ப்ராசஸோட முழு பொறுப்பும் இருக்கும். கேண்டிடேட்ஸ் வேட்புமனு தாக்கல் செய்யணும்னா இவங்க சொல்ற இடத்துல தான் செய்ய முடியும். இதுக்கான டைமிங் காலையில 11 மணிலிருந்து மதியம் 3 மணி வரையிலும் தான். இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய எவ்வளோ பேர் வேணும்னாலும் போலாமா அப்படின்னா இல்ல. வேட்புமனு தாக்கல் செய்யற ஆபீஸோடைய 100 மீட்டர் சரௌண்டிங்குள்ள அந்த கேண்டிடேட் 3 வாகனங்களுக்கு மேல கொண்டு வர பெர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட சேர்த்து 5 பேருக்கு மேல ஆஃபீஸ்க்குள்ள இழுக்கவும் அனுமதி இல்லை. இந்த ஃபார்ம்ல பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பார்ட் 1ல ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்ட் 2ல அன்ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபில் பண்ணணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள். நீங்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதை ஆர்டிஏன்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண அரசியல் கட்சிகளை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், இன்னொன்று அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள். இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்னு 2 வகையா பிரிக்கலாம். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாவோ இல்ல மாநில கட்சியாவோ மாறணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த பார்ட் 1ஐயோ இல்ல பார்ட் 2வையோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழே சிக்னேச்சர் ஆஃப் ப்ரப்போசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில போட்டியிடலாம்னு ப்ரப்போஸ் பண்றவர், அதாவது முன்மொழிகிறவரை தான் நாம ப்ரப்போசர்னு சொல்றோம். ஒரு வேட்பாளர் எந்த தொகுதியில போட்டியிட போறாரோ அந்த தொகுதியில ஓட்டு போட தகுதியா இருக்க ஒருத்தர் தான் இங்க ப்ரப்போசரா இருக்க முடியும். ஒரு வேட்பாளருக்கு எத்தனை ப்ரப்போசர்ஸ் கையெழுத்து போடணும்னா, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தா ஒரு ப்ரப்போசரும், இதுவே அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தா 10 ப்ரப்போசர்ஸும் உங்களுக்காக கையெழுத்து போடணும். பார்ட் 3ல போட்டியிடுற வேட்பாளர்கள் ஒரு சில விஷயங்களை டிக்ளேர் பண்ணணும். அதுல முதல் விஷயம், ஒரு வேட்பாளர் இந்திய குடிமகனாவோ இல்ல குடிமகளாவோ இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வேற எந்த ஃபாரின் கண்ட்ரியோட குடியுரிமையும் இருக்கக்கூடாது. அடுத்தது, ஒரு லோக்சபா வேட்பாளரா ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா அவருக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல அந்த வேட்பாளருக்கு என்ன வயசாகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க. அடுத்தது, இந்த லோக்சபா சீட்டுக்கு போட்டியிடுறதுக்கு தான் தகுதி உடையவன் அப்படின்னும் எந்த விதத்திலையும் தான் தகுதி அற்றவன் இல்லை அப்படின்னும் டிக்ளேர் பண்ணணும். அந்த தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட தகுதியானவராக இருக்கணும்னா அதுக்கு முதல் அவரு ஓட்டு போட தகுதியானவராக இருக்கணும். ஆனா ஒரு வேட்பாளர் தேர்தலில் நிற்கக்கூடிய தொகுதியும் அவரு ஓட்டு போடக்கூடிய தொகுதியும் வேற வேறையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேட்பாளர் கர்நாடகால ஓட்டு போடலாம், அதே வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில வேட்பாளரா நிற்கலாம். ஒரு வேட்பாளரா இருக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தகுதி அற்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஒரு மினிஸ்டரோட முதல் கடமை என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறதும் அண்ட் அந்த கவர்மெண்ட் செய்யற விஷயங்களுக்கான பொறுப்பை அவங்கள ஏத்துக்க வைக்கிறதும் தான். ஆனா இதுவே அந்த மினிஸ்டர் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை கவர்மெண்ட்டை தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் நினைச்சா அவரை வேலையை விட்டு தூக்க முடியும். அண்ட் அவரோட சம்பளமும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வருது. அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு கவர்மெண்ட் அந்த மினிஸ்டரை ரொம்ப ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எனக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தேன்னா நான் உனக்கு பதவி உயர்வு கொடுப்பேன்னு சொல்லலாம்.
இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு மினிஸ்டரால அவருடைய கடமையை சரியா செய்ய முடியாம போகலாம். அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு கீழே தனக்கு வருமானம் வரக்கூடிய எந்த ஆஃபீஸையும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நாம ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, உங்க மனநிலை சீரா இல்லைன்னு கோர்ட் டிக்ளேர் பண்ணுச்சுன்னா உங்களால தேர்தலில் போட்டியிட முடியாது. அடுத்தது, அந்த வேட்பாளர் ஒரு அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது. அதாவது விடுவிக்கப்படாத திவாலானவரா இருக்கக்கூடாது. நீங்க ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களால அந்த கடன் தொகையை திருப்ப செலுத்த முடியல, அந்த கடன் தொகை இப்ப வரையிலும் வசூலிக்கப்படாம இருந்துச்சுன்னா அப்ப உங்களை அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951க்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை ஒரு வேட்பாளர் செஞ்சா அவரு தகுதியற்றவரா அறிவிக்கப்படுவாரு. அதுல முதல் விஷயம், ஒரு வேட்பாளர் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஊழல் செஞ்சிருக்க கூடாது. அடுத்தது, ஒரு வேட்பாளர் ஒரு குற்றத்திற்காக 2 வருடங்களுக்கு மேல சிறை தண்டனை அனுபவிச்சவரா இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த வேட்பாளர் 2 வருடங்களுக்கு மேல சிறை தண்டனை அனுபவிச்சவரா இருந்தா அந்த 2 வருடங்களையுமே சேர்த்து மொத்தம் 6 வருஷத்துக்கு அவரால் எந்த தேர்தலையும் போட்டியிட முடியாது. அடுத்தது, கவர்மெண்ட் ஒரு கம்பெனியில 25% மேல ஷேர் வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில அந்த வேட்பாளர் டைரக்டராவோ இல்ல நிர்வாக பொறுப்புலையோ இருக்கக்கூடாது. அடுத்து, சொசைட்டியில 2 பிரிவினர்களுக்கிடையே பகை உணர்வை தூண்டின குற்றத்துக்காகவோ இல்ல லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காகவோ அவர் கன்விக்ட் ஆயிருக்கக்கூடாது. ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபணமானாதான் அவரை நம்ம கன்விக்ட்னு சொல்லுவோம். அடுத்தது, தீண்டாமை, வரதட்சணை இல்ல சதி போன்ற குற்றங்கள்ல அவர் ஈடுபட்டவரா இருக்கக்கூடாது. இது போக ஒருத்தர் கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கீழே டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தாலும் அவரால் வேட்பாளராக நிற்க முடியாது. அடுத்து, ஒரு வேட்பாளர் எஸ்சி பிரிவையோ இல்லை எஸ்டி பிரிவையோ சேர்ந்தவராக இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இந்தியாவில் இருக்க ஒரு தொகுதி எஸ்சி கேண்டிடேட்காகவோ இல்லை எஸ்டி கேண்டிடேட்காகவோ ஒதுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தொகுதியில் அவங்களால மட்டும்தான் போட்டி போட முடியும். இப்போ இருக்க மொத்த லோக்சபா சீட்டில் 84 சீட்டு எஸ்சி பிரிவினருக்காகவும் 47 சீட்டு எஸ்டி பிரிவினருக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க மொத்தம் 39 லோக்சபா தொகுதிகளில் 7 தொகுதிகள் எஸ்சி பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்தில் 2 லோக்சபா தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட மாட்டேங்கிறதையும் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். அப்படின்னா ஒரு வேட்பாளரால் ஒரே சமயத்தில் 2 லோக்சபா தொகுதிகளுக்கு போட்டியிட முடியும். அடுத்தது, இந்த இடத்துல நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லைனா அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வன்சியாக இருக்கலாம், இல்லைனா 2 வருடங்களுக்கு மேலே நீங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க அந்த காரணங்களுக்காக டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருந்தா அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேலே சிறை தண்டனை அனுபவிச்சவராக இருந்தால் உங்களுடைய எஃப்ஐஆர் நம்பர் என்ன, உங்களுடைய கேஸ் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எந்த கோர்ட்டில் உங்களுடைய கேஸ் நடந்துச்சு, எப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க, எப்போ ரிலீஸ் ஆனீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு வேட்பாளர் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போதே செக்யூரிட்டி டெபாசிட்டாக 25,000 கட்டணும். இதுவே அந்த வேட்பாளர் எஸ்சி பிரிவையோ இல்லை எஸ்டி பிரிவையோ சேர்ந்தவராக இருந்தால் இதில் பாதியான 12,500 ரூபாயை கட்டணும். இது எதுக்காகன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இங்கே யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம். அப்படி இருக்கும்போது நானும் போட்டியிடுறேன்னு இதை கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்காம போட்டியிடுற கேண்டிடேட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இதை கட்ட சொல்கிறாங்க. இதை எப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு வேட்பாளர் 6 பங்குல 1 பங்குக்கும் குறைவாக ஓட்டுகளை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேட்பாளர் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது அந்த தொகுதியோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னாடி அவர் உறுதிமொழி எடுக்கணும். இது கூடவே அந்த வேட்பாளர் ஒரு அஃபிடவிட்டையும் சப்மிட் பண்ணணும். இந்த அஃபிடவிட்ல அந்த வேட்பாளருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அவருடைய பேன் நம்பர், அவருடைய ஆதார் நம்பர், அவரோட ஃபேமிலியோட வருமான வரி பற்றின டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது போக அந்த வேட்பாளர் மேலே ஏதாவது பெண்டிங் கிரிமினல் கேசஸ் இருக்கா, இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ்க்காக அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்காரா, அண்ட் அவர்கிட்ட கையில் எவ்வளோ பணம் இருக்குது, அவர் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட இருக்க நகைகளுடைய மொத்த மதிப்பு என்ன, அவர் யார்கிட்டையாவது லோன் வாங்கியிருக்காரா, அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களோட மதிப்பு எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். இந்த நாமினேஷன் ப்ராசஸை ஃபுல்லாகவே வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க.
இதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான சின்னங்களை அலாட் பண்ணுவாங்க. இப்படி தான் நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம இந்தியாவில் நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை.